என்னது ஹிந்தில பேசணுமா? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? உச்சக்கட்ட டென்ஷனான மீனா. மீனா தமிழ் சினிமாவுல ஃபேமஸ் நடிகையா வலம் வந்தவங்க. 90ஸ்கள்ல அவங்க நடிச்ச ஏராளமான படங்கள் மெகா ஹிட் ஆகி, அவங்கள ரசிகர்களோட கனவு கன்னியா மாத்துச்சு. சூழல் இப்படி இருக்க, வித்யாசாகர் அப்படிங்கிறவர அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு நைனிகா அப்படிங்கிற பொண்ணு இருக்காங்க. அவங்க தெறி படத்துல விஜய்க்கு பொண்ணா நடிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல தன்கிட்ட ஹிந்தில பேச சொன்னவங்கள பார்த்து அவங்க டென்ஷன் ஆன வீடியோ ட்ரெண்ட் ஆயிருக்கு. கோலிவுட்ல எத்தனையோ நடிகைகள் வந்திருக்காங்க. இப்பவும் இருக்காங்க. அவங்கள்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கிறவங்க மீனா. குழந்தை நட்சத்திரமா சினிமாவுல அறிமுகமாகி, பல படங்கள்ல நடிச்ச அவங்க, சிவாஜி, ரஜினி மாதிரியானவங்க கூட அப்பவே நடிச்சுட்டாங்க. முக்கியமா அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல மீனா குழந்தையா நடிச்சது நெறைய பேரோட பாராட்ட பெற்றுச்சு. ரொம்பவே சிறந்த நடிகையா வலம் வருவாங்க அப்படின்னு அப்பவே அவங்க பேர் எடுத்துட்டாங்க. மீனா வளர்ந்ததுக்கு அப்புறமா தெலுங்குல ஹீரோயினா அறிமுகமானாங்க. அதுக்கு பின்னாடி தமிழ்லயும் நடிக்க முடிவெடுத்த அவங்க, ராஜ்கிரண் நடிப்புல உருவான என் ராசாவின் மனசிலே படத்துல 1991வது வருஷம் காலடி எடுத்து வச்சாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. அதுல மீனா சோலையம்மா அப்படிங்கிற கேரக்டர ஏத்திருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. முதல் படத்திலேயே ரொம்ப பெரிய வெற்றி பெற்றதால அவங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைச்சது. முதல் படத்தோட பிரம்மாண்ட வெற்றிக்கு பின்னாடி தனக்கு கிடைச்ச நெறைய வாய்ப்புகள சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுபடி ரஜினிகாந்த், கமலஹாசன், சத்யராஜ், விஜயகாந்த் அப்படின்னு முன்னணி ஹீரோக்கள் கூட தொடர்ந்து ஜோடி போட்ட அவங்க, இன்னொரு பக்கம் அப்பவே வளர்ந்துட்டு வந்த நடிகரா இருந்த அஜித் இந்த மாதிரியானவங்க கூடயும் ஜோடி போட்டு நடிச்சாங்க. இவங்கள்ல ரஜினி கூட மீனாவுக்கு கெமிஸ்ட்ரி பக்காவா ஒர்க் அவுட் ஆச்சு. 2 பேரும் இணைஞ்சு நடிச்ச முத்து, எஜமான், வீரா மாதிரியான படங்கள் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. முக்கியமா முத்து படம் இந்தியா மட்டும் இல்லாம ஜப்பான்லயும் சக்க போட்டுச்சு. நிலைமை இப்படி இருக்க, ஒரு கட்டத்துல மீனாவுக்கு வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. அந்த சூழல்ல விஜய் கூட ஷாஜஹான் படத்துல ஒரு பாட்டுக்கு டான்ஸும் ஆடி ஆச்சரியப்படுத்துனாங்க. அதுக்கப்புறமா வித்யாசாகர் அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நைனிகா அப்படிங்கிற பொண்ணும் அவங்களுக்கு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி அவங்க நடிக்கல. நிலைமை இப்படி இருக்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மீனாவோட கணவர் உயிரிழந்துட்டாரு. அந்த உயிரிழப்பு மீனாவ ரொம்பவே பாதிச்சுது. ஒரு வழியா அதிலிருந்து மீண்டு வந்த அவங்க இப்போ நார்மலா இருக்காங்க. இந்த நிலையில சினிமா விருது விழா ஒண்ணுல கலந்துக்கிட்டாங்க மீனா. அப்ப பேசின அவங்க கிட்ட ஹிந்தில பேசுங்க அப்படின்னு செய்தியாளர்கள் சொன்னாங்க. அதுக்கு டென்ஷன் ஆன மீனா, ஹிந்தில தான் பேசணும் அப்படின்னா, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? தென்னிந்தியர்கள் மட்டும் தான் வருவாங்க அப்படின்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, தென்னிந்திய மொழி படங்கள் சிறப்பா இருக்கு. தென்னிந்தியரா இருக்கிறதுல ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. தென்னிந்திய படங்கள் அப்புறம் தென்னிந்தியர்கள் சினிமாவுல கலக்கிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு சவுத் இந்தியன் அப்படிங்கிறதுல முதல்ல பெருமைப்படுறேன். ஐஃபா உற்சவம் விருது வழங்கக்கூடிய விழா தென்னிந்தியா அப்புறம் வட இந்திய திரைப்படங்கள அப்புறம் மக்களையும் இணைக்குது. இது ரொம்ப பெரிய அற்புதமான நிகழ்ச்சி அப்படின்னு பேசியிருக்காங்க. இப்போ நடிகை மீனாவோட இந்த வீடியோ தான் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு வருது.